வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு டிஃபன் செய்யலாங்க. சிறுதானியம் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வறுக்கரிசி பணியாரம். இது நிறைய அளவு இரும்பு சத்தும் ப்ரோட்டீன் சத்தும் இருக்கிறதால நம்ம இந்த வாரம் 1 இல்லை 2 தடவை சேர்த்துக்கலாங்க. உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுது. டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க இது. அதே மாதிரி உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கன்னா இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம கொஞ்சமாக இது செய்து பார்க்கலாம். வறுக்கரிசி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மில்லட் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளரில் 1 கப் அளவு வரகரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். 1/2 கப் அளவு இட்லி ரைஸு, 1/4 கப்பு முழு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் தனித்தனி பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கீழே ஊற்றிடுவாங்க. ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிடலாம். இப்போ முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது எல்லாமே நான் ஊற வச்சுட்டேன். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறினதும் பார்க்கலாம். இதெல்லாம் அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல உளுந்தோ வெந்தயமோ போட்டுக்கலாம். வெந்தயம் தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஊற வச்சுருந்த வரகரிசி அது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இட்லி ரைஸ் அதே தண்ணியெல்லாம் வடிவிட்டு போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் வந்து நான் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருந்தாங்க. அதையும் இந்த அரிசியோடு சேர்த்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு மூடி வச்சுருவோம். நைட் ஃபுல்லாக நல்லா புளிக்கட்டும். நம்ம தான் நல்லா நைட்டு ஊற வச்சுருந்தேன். மார்னிங் பார்க்கலாம். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. இதை கரண்டியை நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க. கரைச்சிட்டு எடுத்து வச்சுருவோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இந்த பணியாரத்துக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சிட்டா போதும். அடுப்பில் கடாயில் எண்ணெய், கடுகு, பெருங்காயம் போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் ஜீரகம் இதையும் போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இந்த கரைச்சி வச்சுருந்த மாவில் ஊற்றிடலாம். போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ அடுப்பில் பணியாரக்கல் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு கல் நல்லா காஞ்சதும் ஒரு கரண்டியாக அதில் ஊற்றிடுவோங்க. ஃபுல்லாக ஊற்றாமல் 3/4 அளவு ஊற்றிட்டு சுற்றியில் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் 3 to 4 நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பக்கமும் 3 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சுருவோங்க. மாவு இல்லாமல் பார்த்து நல்லா வேக வச்சு இறக்கிப்போம். அருமையான வரகரிசி பணியாரம், குழி பணியாரம் தயாராகிடுச்சுங்க. அப்புறம் இந்த வரகரிசி பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இரும்பு சத்தும் ப்ரோட்டீன் சத்து, நார் சத்து அதிகம் உள்ள இந்த சிறுதானியம் டிஃபன் ரெசிபீஸ்லாம் செய்யலாங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுன்னு உள்ள பஞ்சு போல் சூப்பராக இருந்தால் இந்த வரகரிசி பணியாரம், குழி பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.